பிக் பாஸ் சீசன் 9ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டா கலந்துக்கிட்டு, இப்ப ரீசென்ட்டா எலிமெண்ட் ஆகி வெளில வந்தவங்க தான் கனி. கனி பிக் பாஸ் வீட்ல மொத்தமா 87 நாட்கள் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பிக் பாஸ்ல எவ்வளவு சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு ரூபாய் வந்து அவங்க சம்பளத்த வாங்கியிருக்காங்க அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்குது. அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 9ல எக்கச்சக்கமான போட்டியாளர்கள் கலந்துக்கிட்டாலும், மக்களோட மனம் கவர்ந்த போட்டியில ஒருத்தவங்க தான் கனி. கனி வந்து டிக்கெட் நிலை வரைக்கும் இருப்பாங்க. அட்லீஸ்ட் வந்து டாப் 5ல ஒரு ஆளாவது இருப்பாங்க அப்படிங்கிற மாரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா கனியோட ஃபேன்ஸுக்கு அதிர்ச்சி குடுக்குற விதமா, கடந்த வாரம் நடந்த டபுள் எலிமினேஷன்ல சனிக்கிழமை அமித் பார்கவும், ஞாயித்துக்கிழமை எபிசோட்ல கனி எலிமினேட் ஆகி வெளில வந்திருக்காங்க. கனியோட இந்த எவிக்ஷனுக்கு முக்கியமான காரணம், அவங்க வந்து விக்ரம், எஃப்ஜே அப்புறம் சபரி இவங்க கூட சேர்த்து ஒரு குரூப் கேம் விளையாடுறாங்க. குறிப்பா பார்வதி, சாண்ட்ராவுக்கு இவங்க ஏடஸா மாறினதால தான் இவங்களோட அந்த வோட் பேங்க் வந்து குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாரி பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த மாரி சிச்சுவேஷன்ல வெளில வந்திருக்கக்கூடிய கனி அவங்களோட எவிக்ஷன ரொம்ப ஸ்போர்ட்டிவா தான் எடுத்திருக்காங்களாம். இது வந்து மக்களோட தீர்ப்பு. இத நான் வந்து மனசு வந்து ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட கனிக்கு இந்த பிக் பாஸ் வீட்ல மொத்தமா எவ்வளோ சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்குது? இவங்களுக்கு ஒரு நாளைக்கு சம்பளமா எவ்வளோ பேசப்பட்டிருக்கு? அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இப்ப வெளிய வந்திருக்குது. குறிப்பா பிக் பாஸ் வீட்ல மொத்தமா 87 நாட்கள் கனி இருந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் கிட்டத்தட்ட ரூ. 15,000 வந்து பேசப்பட்டிருக்குதாம். ஒரு நாளைக்கு ரூ. 15,000 அப்படின்னு வைக்கும்போது 87 நாளைக்கு கிட்டத்தட்ட ரூ. 13,00,000 வந்து இவங்க சம்பளம் வாங்கியிருக்காங்க. இதுல பிடித்தம் போக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து இவங்களுக்கு சம்பளமா போகும். இது போக எக்கச்சக்கமான ஸ்பான்சர் டாஸ்க்ல இவங்க வின் பண்ணது. ப்ராடக்ட்டோட அட்வர்டைஸ்மென்ட்ல பிக் பாஸ்ல கலந்துக்கிட்டப்ப இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வவுச்சர்ஸ் இது எல்லாமே சேர்த்து எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு ரூ. 12,00,000 இருந்து ரூ. 13,00,000 சம்பளமா கொடுக்கப்பட போகுதாம். இத பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்களோட எல்லா விதமான அக்ரீமெண்ட்டும் சைன் பண்ணிட்டு, எல்லா விதமான இன்டர்வியூ முடிச்சுட்டு தான் அவங்களுக்கு இந்த பரிசு தொகை கொடுக்கப்பட போகுது. இப்ப பிக் பாஸ்ல இருக்கக்கூடிய போட்டியாளர்கள்ல அதிகமா சம்பளம் வாங்கக்கூடிய நபர்கள்ல பார்வதி, சாண்ட்ராவுக்கு அப்புறமா கமருதீன் இருந்தாரு. கமருதீனுக்கு ஈக்குவலான சம்பளத்த தான் இப்ப கனி வாங்கியிருக்காங்க. இது மூலியமா கனியோட ஒட்டுமொத்த சம்பளம் பிக் பாஸ்ல ஓரளவுக்கு கணிசமான தொகை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, தமிழ் சினிமால ஒரு அசைக்க முடியாத இயக்குனரா வலம் வந்தவர் தான் பாரதி ராஜா. அவர் இப்ப மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிற செய்தி வெளிவந்து ரசிகர் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. இந்த வருஷம் மார்ச் மாதம், அதாவது கடந்த ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடி பாரதி ராஜா அவரோட மகனா இருக்கக்கூடிய மனோஜ் பாரதி ராஜா மாரடைப்பு காரணமா இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போனதுக்கு பிறகு பாரதி ராஜா அவர்ல எந்த விதமான நிகழ்ச்சிகளையும் நம்ம பார்க்க முடியல. ஆள் ரொம்ப உடைஞ்சு போய் உடல் சோர்வாகி வீட்ல வந்து ரெஸ்ட் எடுத்து வந்திருக்காரு. இப்ப கடந்த 2, 3 நாட்களாவே அவரோட உடல்ல ஏதோ அசௌகரியம் ஏற்பட்டிருக்கிறதாவும், அதனால சென்னையில இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான மருத்துவமனையில அவருக்கு வந்து சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்களாம். அவரோட உடல்நிலைய பத்தி எக்கச்சக்கமான வதந்திகளும் பரவிட்டு இருக்கு. அத எதுவுமே நம்ப வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க குடும்ப சைடுல இப்ப தெரிவிச்சிருக்காங்க. இது வழக்கமா நடக்கக்கூடிய பரிசோதனை அப்படிங்கிற மாதிரியும், இன்னும் ஒரு 2 நாட்கள்ல அவர் வீடு திரும்புவார். அவர் நலமோட தான் இருக்கார் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்களாம். இந்த ஒரு செய்தி தமிழ் சினிமா வட்டாரத்துல பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது.